ஹாய் ஹலோ வணக்கம். இது தமிழ் பேசுங்க சேனல். தமிழ் பேசும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். வணக்கம். நான் உங்கள் எஸ்பிஆர் பேசுகிறேன். நான் நிஷா. ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ லான்ச் போட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு புது ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, போட் ஸ்டோன் 1200. இப்போது அந்த ப்ராடக்ட் வந்து அமேசானில் டீல் போயிட்டுருக்கு, பெஸ்ட் ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ப்ராடக்டை பற்றி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்றதை ஒன் பை ஒன்னாக நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது நாங்கள் விட்டு போயிருந்தோன்னா அதை எங்கள் கமெண்ட்லேயும் லீவ் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பார்ட்டியில் யூஸ் பண்ணுற மாதிரி, இல்லை நம்ம அவுட்டோருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வேரியண்ட்டு. அதுதான் வந்து ஸ்டோனுன்னு சொல்லி போட்டில் சொல்கிறாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் வந்து நிறைய மாடல்ஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து போட்டில் வந்து இது வந்து ரொம்ப பேஸ் ரிலேட்டடான வேரியண்ட்டாக இருக்கும். அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டு ஒரு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்டைலிஷாக இப்போ கொடுத்துருக்காங்க. அந்த கலர் வேரியண்ட்டும் நல்லா இருக்குது. அதோடைய பட்டன் அரேஞ்ச்மெண்ட்ஸும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இதோடைய பேட்ரி பேக்கப் பார்த்திங்கன்னா 9 hours நான்-ஸ்டாப் ப்ளே யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு RGB கலர்ஸ் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் அந்த டிஜேஸ்லலாம் பண்ணுவாங்க பார்த்திங்களா, பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் வந்து அப்படியே அங்கங்கே வந்து அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கலர் மாறிட்டு இருக்கும். அந்த மாதிரி வந்து இங்கே ஒரு RGB கலர் மிக்ஸ் அண்ட் மேட்ச்சில் வந்து கலர்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் அது இமேஜில் காட்டுறேன், உங்களுக்கு பார்த்திங்கன்னா புரியும். இது வந்து அந்த கலர்ஸ் இண்டிகேட்டர்ஸ் இல்லாமல் 9 மணி நேரம் ப்ளே டைம் இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 7 மணி நேரம் தான் ஓடுன்ட்டு அவங்க ப்ளேபேக் டைமை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோடைய வாட்ஸ் பார்த்திங்கன்னா 14 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் வித் பாசிவ் பேஸ் ரேடியேட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பேஸில் வந்து இதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது தான் இதில் எனக்கு ஃபீல் தோணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா USB அந்த போர்ட்லாம் வந்து நம்ம சொல்லலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து IPX7 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு, ஸ்வெட் ரெசிஸ்டண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ IPX வந்து இது 7th வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ்டு போர்ட்டபிலிட்டி, அதாவது நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். இதை வந்து ரோப் மாதிரியும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரோப் நீங்கள் கட்டிட்டு அந்த ரோப்பை வந்து நீங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கேரி பண்ணலாம், எடுத்துக்கிட்டு போகலாம். இப்போ நீங்கள் பார்ட்டிக்கு போகிறீங்க, அவுட்டோர் போகிறீங்க, டூருக்கு போகிறீங்க. ஸோ அந்த டைமில் எனி டைம் நம்ம வந்து ஹெட்ஃபோன்லேயே கேட்டுட்ருக்க முடியாது. ஹெட்ஃபோன்லனா நம்ம லோன்லியாக தனியாக இருக்கும்போது நம்ம ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணலாம். பட் பார்ட்டிக்கு போகிறோம், நம்ம வந்து ஒரு அவுட்டோர் பிக்னிக் போகிறோம், டூருக்கு கூட போகிறோம். ஸோ அந்த மாதிரி டூருக்கு போகும்போது நம்ம மட்டும் தனியாக ஹெட்ஃபோனில் வச்சு நம்ம கேட்டுட்ருக்க முடியாது இல்லையா. ஸோ நம்ம கூட இருக்கிற எல்லாருக்குமே வந்து அது பாட்டு கேட்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் சும்மா இதை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அது கேரி பண்ணி போடுறதுக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த ரோப் கட்டுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இமேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கலர் வந்து அவைலபிள் இருக்குது. ஓகே, ப்ளூ, பிளாக், ப்ரௌன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ளஸ் பிளாக், அந்த ப்ளூவில் கூட ப்ளூ அண்டு மெரூனில் பார்த்தீங்கன்னா பிளாக் மிக்ஸ் மேட்ச் கொடுத்துருக்காங்க. ப்ளூ வித் பிளாக், அந்த பட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பட்டன்ஸ் கண்ட்ரோல் இருக்கிற இடத்துல பிளாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கலர் மெரூன் கலர் கொடுத்துருக்காங்க. நல்லா யூனிக்காக இருக்குது. ஆமாம், மெரூன் கலர் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. மெரூன் மாதிரியும் இல்லை, பிங்க் மாதிரியும் இல்லை, மெஜந்தா மாதிரியும் என்ன கலர். ஆமாம், ஆக்சுவலாக நானும் ஒரு போட் ஹெட் தான், நானே இதை வாங்கலான்னு தான் பார்த்துட்ருக்கேன். நேற்றே வந்து ட்ரை பண்ணேன். ஸோ இன்றைக்கி தான் அது லான்ச் பண்ணுறாங்கன்றதுனால பார்த்துட்ருக்கேன். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தெரியுமா, அதோட MRP வந்து 6999 போட்டிருக்காங்க. பட் ப்ரைஸ் வந்து 3999. இப்போ அமேசானில் அதோடைய ரேட்டு வந்து டீல் ரேட்டு 2999 போட்டிருக்காங்க. எப்போ டீல் க்ளோஸ் ஆகுன்னு தெரில. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இதோடைய அதர் ஃபீச்சர்ஸ் என்னன்றதை பார்க்க போனால் TWS ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ, அந்த ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போது ஹெட்செட்லலாம் அந்த ஸ்போர்ட்ஸ் ஹெட்செட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த
ஸ்டெம் மாடல் ஹெட்செட்லலாம் வந்து TWSன்னு தான் சொல்லுவாங்க, 2 வயர்லெஸ் ஸ்டீரியோன்ட்டு. ஸோ அந்த ஃபீச்சரும் இதில் கொடுத்துருக்காங்க. எஃப்எம்மும் இருக்குது. எஃப்எம் இருக்குது, ப்ளூடூத் 5 வெர்ஷன் இருக்குது. அப்புறம் ஆக்ஸ் கேபிள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சிஸ்டமில் கூட நீங்கள் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை மொபைல்லேருந்து கனெக்ட் பண்ணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எஃப்எம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு வேல்யூ அடிஷனாக தான் இருக்கும். சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம், டைப் சி கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா யூஎஸ்பி பழைய மொபைலுக்கு ஒரு பழைய மாடலுக்கு ஒரு சார்ஜர் கேபிள், புது மாடலுக்கு ஒரு சார்ஜர் கேபிள், யூஎஸ்பி டைப் சி. இந்த பிரச்சனையிலேருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு ரிலீஃப் கிடச்சிட்டு இருக்குது. இப்போ வர புது ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் டைப் சி கொடுக்குறாங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு கேபிள் எடுத்துகிட்டு போகலாம் எங்கே போனாலும். ஸோ ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ப்ராடக்டை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் வாட்ச் இருக்கிறவங்களுக்கு யூஎஸ்பி இன்னும் கொடுத்தாங்கன்னா இன்னும் அதுலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே கேபிளில் நிறைய விஷயம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஓகே கூகுளும் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஓகே, வாய்ஸ் அசிஸ்டண்ட் கரெக்டு. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டன்ட் வாய்ஸ் அசிஸ்டண்ட் ஆப்ஷன் வச்சு நீங்கள் ஓகே கூகுள், ஸோ இந்த மாதிரி அசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும் இதில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மூத் கண்ட்ரோல் வித் மைக்குன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பேட்ரி நோட்டிஃபிகேஷனும் இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்ரி எந்த லெவலுக்கு நம்மக்கிட்ட இருக்குது, எப்போ சார்ஜ் பண்ணலான்றது பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்றபடி வேறு என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது பார்த்திங்கன்னா அதோடைய லுக் அண்ட் ஃபீல் தான் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த 2 பக்கமும் வந்து இந்த போட்டோடைய லோகோ போட்டு ஸ்டைலிஷாக இருக்குது, ஒரே வார்த்தையில் சொல்ல போனால். ஸோ நல்லா இருக்குது, பார்ப்போம். நானும் புக் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். ஒரு வேளை நான் புக் பண்ணி இந்த ப்ராடக்ட் வாங்கினேன்னா அன்பாக்சிங்கை நான் போடுறேன். ஸோ வியூவர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்டோடைய பையிங் லிங்க்கை நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வாங்கலாம். ஸோ வாங்கிட்டு அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றத நீங்கள் உங்களுடைய லைவ் ரிவ்யூவும் உங்களுடைய கமெண்ட்ஸும் எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் பாய் பாய்.